இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் செயல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சந்நிதியிலே அமர்ந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டது போல தொழுநோயாளர் இயேசுவை நோக்கி ஓடோடி வருகின்றார். அக்காலத்திலே யூத சமுதாயத்திலே தொழுநோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அவரை ஊருக்கு வெளியே தள்ளி வைப்பார்கள். யாரும் அவரை தொடக்கூடாது. ஒருவேளை அவர்கள் அந்த பாதையிலே நடந்து வந்தாலும் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே அவர்கள் வர வேண்டும். அந்த கலாச்சாரத்திலே தொழுநோய் என்பது பாவிகளுக்கு வரும், இவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள் அல்லது இவர்களது முன்னோர்கள் பாவம் செய்திருக்கின்றார்கள் என்று எண்ணி அந்த மனிதரை அந்த ஊரிலிருந்தே விலக்கி வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அந்த மனிதர் உணர்ந்திருந்தார். இந்த பகுதியானது மழை பொழிவுக்கு அடுத்ததாக வருகின்ற பகுதி. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே நான் செல்லும் பொழுது என்னுடைய நோய் குணமாகும் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருவதற்கு அவர் தயங்கவில்லை. ஆண்டவர் இயேசுவிடத்திலே பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான ஒரு வெட்கமும் படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரை தொட்டு சுகப்படுத்தினார். தீட்டான ஒருவரை தொடுவதும் பாவம், தீட்டான ஒருவர் அந்த பாதையில் வருவதும் பாவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த தீட்டான மனிதனை அவருடைய தொழுநோயிலிருந்து இறைவன் குணப்படுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கின்றார், நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குங்க. அதற்கு முன்னாடி அந்த தொழுநோயால் கேட்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோய் குணமாகும் என்று ஆண்டவர் முன்னிலையிலே நாம் வந்திருக்கின்றோம். பலவிதமான நோய்களினால் இருக்கின்றோம். உடல் நோயினால், மனநோயினால், ஆன்மீக நோயினால் நாம் இருக்கின்றோம். வெளியிலே தெரிகின்ற உடல் நோய்களை மட்டும் பல நேரங்களிலே நாம் மருத்துவ உதவியோடு சரி செய்கின்றோம். மனநோய் இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக ஆன்மீக நோயினால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் நமது மத்தியிலே இருக்கின்றார்கள். எதற்காக ஜெபிச்சுக்கிட்டு என்ன கிடைச்சிட போகுது, எது கோயிலுக்கு போயிட்டு அப்படின்ட்டு பல நேரங்களிலே நம்மையும் நம் கடவுளையும் நாம் விளக்கி வைத்துக் கொள்கின்றோம். ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பள்ளியை நான் நிறைவேற்றிவிட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு. காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கோயிலுக்கு வந்துட்டேன்னா அவ்வளோதான், அதுக்கும் எனக்கு அப்புறம் ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று பல நேரங்களிலே மக்கள் தங்களை இறைவனிடத்திலிருந்து பிரித்திருக்கின்றார்கள். இறைவனுடைய ஆற்றல் எனக்கு தேவையில்லை, இறைவனுடைய வல்லமை எனக்கு தேவையில்லை, இறைவன் எனக்கு தேவையே இல்லை என்று பல நேரங்களிலே இந்த ஆண்டவரிடத்திலிருந்து மக்கள் விலகி செல்கின்றார்கள். ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய நோயை குணமாக்க முடியும் என்று சொன்ன அந்த தொழுநோயாளரை போல இன்று நம்மை எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும், ஆண்டவரே நீ விரும்பினால் எங்கள் குடும்பத்திலே மன மாற்றத்தை கொண்டு வர முடியும். பல பிரச்சனைகளிலும் பல கவலைகளோடும் நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவரே உம் விருப்பப்படி நடக்கட்டும். இந்த துன்பங்கள் வழியாக நான் உன்னை காண்பதற்கும், இந்த துன்பங்களின் வழியாக உம்மை அனுபவிப்பதற்கும் எனக்கு நீர் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றீர் என்பதை எத்தனை உள்ளங்கள் நாம் உறுதியோடு இருக்கின்றோம், எத்தனை உள்ளங்கள் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். அந்த தொழுநோயால் நிலைக்கிறதா அப்படியே அந்த தொழுநோயாலே வாழ்நாள் முழுவதும் கழித்து இறந்து செஞ்சிருக்கலாம். ஆனால் இறைவனுடைய மகிமையை அந்த தொழுநோயாளர் உணர்ந்திருக்கின்றார். நாமும் இன்று அந்த தொழுநோயாளரை போல உணர அழைக்கப்படுகின்றோம், நம்பிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக இந்த நாளிலே நாம்
ஜெபிப்போம். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இருப்பதற்காக ஜெபிப்போம். இறைவன் வல்லமை மிக்கவர். அவர் அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே தன்னுடைய இரு கரங்களை விரித்து நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக, நம் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை விட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய இரத்தம் நம் மீது படும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் சுகம் பெறுவோம், நலம் பெறுவோம். இந்த தொழுநோயாளரை போல நாம் சாட்சியாக மாறுவோம். உமது நோய் நீங்கிற்று, நீ போய் குருவிடம் அறிக்கையிடு என்று சொன்ன உடனே அவர் எழுந்து செல்கின்றார். ஏனென்றால் ஒரு குருவானவர் அவருக்கு சான்றளிக்க வேண்டும், நீ சுகம் பெற்று விட்டீர் என்று. இன்று நம்ம எத்தனை பேர் நம் உள்ளத்திலே இருக்கின்ற பாவ கரைகளை ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக போக்க, கழுவ ஆசைப்படுகின்றோம், விருப்பப்படுகின்றோம், மனமுவந்து வருகின்றோம். சிந்திப்போம். அனைவரும் எழுந்து நின்று இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,